In this video, we are going to discuss about coordinate conjunction. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் கன்ஜங்ஷன் அப்படின்றது கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றது வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். டூ சிம்பிள் சென்டென்ஸ் ஜாயின் டுகெதர், ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு மீனிங்கை வந்து மேக் பண்ணுறது தான், அதை ஜாயின் பண்ணுறது நம்ம கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட கீவேர்ட்ஸ் ஃபேன் பாய்ஸ், ஃபார் இக்காக, அண்டு மற்றும், நார் இதுவும் அல்ல, பட் ஆனால், ஆர் அல்லது, எச் இன்னும், ஸோ அதனால். We will discuss about examples. She was punished for he told lies. அவள் வந்து பனிஷ் பண்ணப்பட்டிருக்கா, அதான் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு அவளுக்கு. எதற்காக அப்படின்னு கொஷின் கேட்குற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ரீசன் சொல்வோம் இல்லையா. ஃபார், அவள் பொய் சொன்னதுக்காக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஐ பை கேக்ஸ், கேண்டிஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ். கேக்கும் வாங்கியிருக்காங்க, நான் வந்து கேக் வாங்கியிருக்கேன், கேண்டீஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். 2-3 பொருட்களை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம அண்டு யூஸ் பண்ணணும். த டீ வாஸ் டூ ஹாட் yet ஐ ஸ்டில் ஹேட் இட். ஏன் இந்த டீ இன்னும் குடிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும்போது நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா. த டீ வாஸ் டூ ஹாட், இந்த டீ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் இன்னும் நான் குடிக்காமல் வச்சிட்ருக்கேன், இன்னும் அப்படின்னு சொல்லுவோம். 8 ஷீ இஸ் புவர் பட் ஷீ இஸ் கைண்டு. அவள் ரொம்ப புவராக இருக்கா, இருந்தாலும் கூட அவள் எப்படி இருக்கான்னா கைண்டாக இருக்கா. பட் ஆனால் அவள் கைண்டாக இருக்கா. டு யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி, நீங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க, டீயா காஃபியா அல்லது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஆர். ஷீ கான்ட் சிங் நாட் டான்ஸ், அவளால் பாட்டும் பாட முடியாது, டான்ஸும் ஆட முடியாது, நடனமும் ஆட முடியாது. அப்போது ரெண்டு விஷயமே முடியாது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னும் போது நார் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் கோட் அன் எக்ஸாம் டுமாரோ ஸோ ஐ மஸ்ட் ஸ்டடி டு நைட். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படிக்கணும், அதனால். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ ரைட் ஆன் ஏ கமெண்ட் செக்ஷன்.